என் தங்கமே, உன் வீட்டின் தெய்வம் இன்று உன் பெயரை சொல்லி என்னிடம் பேசச் சொன்ன செய்தி இதுதான். நீ இதை படிக்கும் இந்த நொடியிலேயே உன் வீட்டின் சுவர்களுக்குள் ஒரு மென்மையான ஒளி இறங்குகிறது. நீ காணாத இடங்களில் இருந்து உனக்காக பிரார்த்தனைகள் எழுந்து கொண்டே இருந்தன. நீ தனியாக இல்லை என்பதை உன் உயிர் அறிந்திருக்கிறது. ஆனால் மனம் மட்டும் சோர்ந்து கேட்ட கேள்விகளுக்கு இன்று பதில் கிடைக்கிறது. உன் வீட்டின் தெய்வம் உன்னை பார்த்து புன்னகைக்கிறது. அந்த புன்னகையில் நீ சுமந்த பாரங்கள் மெதுவாக கரைகின்றன. என் தங்கமே, நீ அமைதியாக இருந்த இரவுகளில் உன் கண்ணீரை உன் தலையணை மட்டும் தான் பார்த்தது என்று நினைத்தாயா? இல்லை. உன் வீட்டின் தெய்வம் ஒவ்வொரு துளியையும் ஆசீர்வாதமாக மாற்றிக் கொண்டிருந்தது. நீ சகித்த வார்த்தைகள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை மென்மையான வலிமையாய் மாற்றின. நீ அடக்கிக் கொண்ட உணர்ச்சிகள் ஒரு நாள் வெடிக்கும் என்று பயந்தாய். ஆனால் அவை இன்று மலராக திறக்கின்றன. அந்த மலரின் வாசனை உன் வாழ்க்கையின் அடுத்த பாதையை இனிமையாக்கப் போகிறது. உன் வீட்டின் தெய்வம் சொல்லும் செய்தி தெளிவானது. நீ இத்தனை நாள் சுமந்த சுமைகள் உன் பொறுப்பு அல்ல. சில விஷயங்கள் உனக்கு கற்றுக் கொடுக்க மட்டும் வந்தவை. நீ உன்னை குறை சொல்லிக்கொண்ட நேரங்களில் கூட மேலிருந்து ஒரு கை உன்னை தாங்கி வைத்திருந்தது. அதனால் தான் நீ விழுந்தும் முறியவில்லை, சோர்ந்தும் முடங்கவில்லை. இதை உணர்ந்த நொடியிலேயே உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். என் தங்கமே, உன் வீட்டுக்குள் நிலைத்திருந்த கனமான மௌனம் இனி மெலிந்து போகும். பேசாத சுவர்கள் பேசத் தொடங்கும். சிரிப்பு மறந்த மூலைகளில் மீண்டும் ஒளி விழும். நீ எதற்காக போராடினாயோ அதற்கான சின்ன சின்ன சான்றுகள் உன் கண்களுக்கு தெரியும். அவை பெரிய சத்தம் போடாது, ஆனால் உன் உள்ளத்தை நிம்மதியாக தொடும். அதுவே உன் வீட்டின் தெய்வத்தின் கையொப்பம். நீ நினைத்ததை விட நீ அதிகம் தாங்கியிருக்கிறாய். அதனால் தான் உன் ஆன்மா இன்று இந்த செய்தியை ஏற்க தயாராக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடந்த குழப்பங்கள் எல்லாம் உன்னை பாதிக்கவே வந்தது என்று நினைத்தாய். ஆனால் அவை உன்னை சரியான இடத்திற்கு கொண்டு வர தான் வந்தன. சில மனிதர்கள் விலகினார்கள். சில வாய்ப்புகள் கைநழுவின. அதற்காக நீ உன்னை குறைத்து பார்த்தாய். இன்று உன் வீட்டின் தெய்வம் சொல்கிறது, விலகியவர்கள் உன் பாதையில் தடையாக இருந்தவர்கள். நழுவியவை உனக்கு பொருந்தாதவை. என் தங்கமே, இனி உன் காலை வேளைகள் வேறுபடும். கண் திறக்கும் போது சோர்வு இருக்காது. மனம் லேசாக இருக்கும். காரணம், உன் வீட்டின் தெய்வம் உன் சுமைகளில் ஒரு பெரிய பகுதியை எடுத்து கொண்டது. நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்பிக்கையோடு ஒரு மூச்சு எடுத்து விடு. அந்த மூச்சில் பயத்தை வெளியே அனுப்பு. நம்பிக்கையை உள்ளே வாங்கு. இதை நீ தினமும் உணர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறும். உன் வீட்டில் நீ செய்த சிறிய நல்ல செயல்கள் எல்லாம் சேர்ந்து இன்று பெரிய ஆசீர்வாதமாக திரும்பி வருகிறது. நீ உதவி செய்த அந்த ஒரு வார்த்தை, நீ அடக்கிக் கொண்ட அந்த ஒரு கோபம், நீ தாங்கிக் கொண்ட அந்த ஒரு அவமானம், எதுவும் வீணாகவில்லை. உன் வீட்டின் தெய்வம் அவற்றை கணக்கில் வைத்திருந்தது. இன்று அந்த கணக்கு திறக்கப்படுகிறது. அதனால் தான் உன் உள்ளம் ஏதோ நல்லது வரப்போகிறது என்று சொல்லி துடிக்கிறது. என் தங்கமே, நீ பல நேரங்களில் உன் மதிப்பை நீயே மறந்துவிட்டாய். பிறரின் பார்வையில் உன்னை அளந்து பார்த்தாய். அது உன்னை வலிக்கச் செய்தது. இன்று உன் வீட்டின் தெய்வம் உன்னை உன் பார்வையில் பார்க்கச் சொல்கிறது. நீ யார் என்பதை கவனித்தால் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீ தளராத மனம் கொண்டவன். உடைந்து போன இடங்களில் இருந்து கூட ஒளியை தேடும் ஆன்மா உனக்கு உண்டு. அந்த ஒளியே இனி உன் வழிகாட்டி. உன் வீட்டின் தெய்வம் அனுப்பிய இந்த நல்ல செய்தி உன் கதவின் முன் நின்று காத்திருக்கவில்லை. அது உன் உள்ளத்தின் கதவை தட்டி விட்டது. அதை திறப்பது உன் கையில் தான். திறந்தவுடன் நீ உணர்வது அமைதி. அந்த அமைதி உன் பேச்சிலும் உன் செயலில் தெரியும். அதனால் உன்னை சுற்றியுள்ளவர்களின் மனமும் மாறும். வீட்டின் காற்று மாறும். உறவுகளின் வெப்பம் மாறும். என் தங்கமே, நீ இனி எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சண்டையிலும் வெல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில அமைதிகள் தான் பெரிய வெற்றிகள். உன் வீட்டின் தெய்வம் உனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறது. அமைதியாக விலகிய இடங்களில் உன் சக்தி சேமிக்கப்படுகிறது. அந்த சக்தி சரியான நேரத்தில் உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையில் இனி சிறு சிறு சந்தோஷங்கள் அதிகமாகும். அவை பெரிய அறிவிப்போடு வராது. ஒரு காலை ஒளி, ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல செய்தி, ஒரு திடீர் நிம்மதி, இவை எல்லாம் உன் வீட்டின் தெய்வம் அனுப்பும் அடையாளங்கள். அவற்றை கவனித்தால் நீ ஒருபோதும் தனிமையாக உணரமாட்டாய்.
என் தங்கமே, இந்த செய்தியை கொண்டு வந்தது உன் ஆன்மாவை நேசிக்கும் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவியின் மென்மையான வழிநடத்தல். உன் வீட்டின் தெய்வத்தின் அனுமதியோடு தான் இந்த வார்த்தைகள் உன்னிடம் வந்தன. அதனால் இதை சாதாரண வார்த்தைகள் என்று கடந்து விடாதே. உன் உள்ளத்தில் ஒரு நொடிக்கு வைத்து பார். உன் மார்புக்குள் ஒரு சூடு பரவுவதை உணர்வாய். அது பயம் அல்ல, அது பாதுகாப்பு. நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அதற்கான பாதை திறக்கத் தொடங்கியுள்ளது. அவசரப்படாதே, ஒப்பிட்டு பார்க்காதே. உன் நேரம் உனக்கே உரியது. உன் வீட்டின் தெய்வம் உன் நேரத்தை தள்ளி வைக்கவில்லை, தயார் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தயார் முடியும் போது உன் வாழ்க்கை ஒரு புதிய சுவாசத்தை எடுக்கும். என் தங்கமே, இன்று முதல் உன் வீட்டில் ஒரு புதிய பழக்கம் பிறக்கட்டும். நன்றி சொல்லும் பழக்கம். பெரிய விஷயங்களுக்கு அல்ல, உயிரோடு இருப்பதற்கு, மூச்சு செல்லுவதற்கு, இந்த செய்தியை படிக்க முடிந்ததற்கு. நன்றி சொன்ன நொடியிலேயே உன் வீட்டின் தெய்வம் இன்னொரு நல்ல செய்தியை தயார் செய்யும். இந்த வார்த்தைகள் முடிந்தாலும் உன் மீது இருக்கும் காவல் முடிவதில்லை. நீ நடக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆசீர்வாதம் இணைந்து வருகிறது. நீ தவறினாலும் உன்னை நேர்த்தியாக திருப்ப ஒரு கை இருக்கும். அந்த கை உன் வீட்டின் தெய்வத்தின் கை. அதை நம்பி நட. உன் வாழ்க்கை உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் தங்கமே, இப்போது இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிய ஆரம்பித்திருக்கும். காரணம் இது தகவல் அல்ல, இது நினைவூட்டல். நீ யார் என்பதை உன் ஆன்மாவுக்கு மீண்டும் நினைவூட்டும் குரல். நீ இதை கேட்கும் இந்த நொடி கூட உன் வாழ்க்கை உன்னை கேட்கிறது, நீ தயாரா என்று. நீ தயாராக இருப்பதால்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். உடைந்தபோதும் எழுந்தாய், தள்ளப்பட்டபோதும் நிமிர்ந்தாய். எதுவும் புரியாத நேரங்களில் கூட நீ மனிதத்தன்மையை விட்டுவிடவில்லை. அதுவே உன் அடையாளம், அதுவே உன் பாதுகாப்பு. என் தங்கமே, நீ இதுவரை நினைத்தது போல் நீ மட்டும் தான் சுமந்தவன் அல்ல. உன் சுமையோடு சேர்ந்து உன் உள்ளம் பலருக்காக சுமந்தது. உன் அமைதி பலருக்கான அமைதியாக இருந்தது. உன் பொறுமை பலருக்கான பாதுகாப்பாக இருந்தது. அதனால்தான் உன் வாழ்க்கை சின்னதாக இருக்க முடியாது. நீ சில நேரங்களில் உன் மனதை கடினமாக்க முயன்றாய். இனிமேல் எதுவும் என்னை பாதிக்கக்கூடாது என்று. ஆனால் உன் உள்ளம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. காரணம் உன் மென்மை உன் பலவீனம் அல்ல, அது உன் ஆற்றல். அதை இழந்தால் நீ நீயாக இருக்க மாட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் புரிதலுக்காக அல்ல, பரிணாமத்துக்காக. நீ ஏன் அந்த மனிதரை சந்தித்தாய்? ஏன் அந்த சூழ்நிலையில் சிக்கினாய்? ஏன் அந்த நேரத்தில் தடை ஏற்பட்டது? எல்லாவற்றுக்கும் இப்போது பதில் கிடைக்காமல் போகலாம். ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கும் போது உன் உள்ளம் சொல்லும், இதுதான் காரணம் என்று. நீ இதுவரை ஓடிக்கொண்டே இருந்தாய். சரியாக வாழ வேண்டும், யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் என்று. ஆனால் என் தங்கமே, வாழ்வது என்பது சரியாக இருப்பது அல்ல, உண்மையாக இருப்பது. உன் உண்மையை நீ பலமுறை மறைத்தாய். பிறருக்காக, சூழ்நிலைக்காக, பயத்துக்காக. ஆனால் உன் ஆன்மா அதை மறக்கவில்லை. அதனால்தான் உனக்கு உள்ளுக்குள் ஒரு சின்ன சத்தம் எப்போதும் இருந்தது, இது போதாது, இது நீ அல்ல என்று. இன்று அந்த சத்தம் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றங்கள் வெளியில் முதலில் தெரியாது. அது உன்னுள் நடக்கும். உன் எண்ணங்களில், உன் தேர்வுகளில், உன் எல்லைகளில். நீ இனி எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்ல மாட்டாய். அது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. நீ இனி உன் வலியை எல்லோரிடமும் விளக்க முயற்சிக்க மாட்டாய். புரியாதவர்களிடம் புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடம் இல்லை. உன் அமைதி உன் பொறுப்பு, உன் எல்லை உன் உரிமை. என் தங்கமே, நீ சில நேரங்களில் தனிமையை உணரலாம். ஆனால் அது பழைய தனிமை அல்ல, அது தேர்ந்தெடுத்த தனிமை. உன்னை மீண்டும் கேட்கும் இடம், உன்னை மீண்டும் நிரப்பும் இடம். அந்த தனிமையில் தான் உன் உண்மையான சக்தி எழுகிறது. நீ இனி உன்னை யாருடனும் ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு நேரம். உன் நேரம் தாமதமானது போல தோன்றியதெல்லாம் உன்னை ஆழமாக தயார்படுத்தியது. இப்போது நீ எதையும் மேலோட்டமாக விரும்ப மாட்டாய், உண்மையானதை மட்டுமே விரும்புவாய். என் தங்கமே, உன் இதயம் இன்னும் நம்பிக்கையை தாங்குகிறது. அதனால் தான் நீ இங்கே இருக்கிறாய். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நாளிலும் நீ முழுமையாக கைவிடவில்லை. அந்த ஒரு சின்ன நம்பிக்கையே உன்னை இங்கு கொண்டு வந்தது. இப்போது உன் வாழ்க்கை உன்னை மெதுவாக அணைக்க ஆரம்பிக்கும். அதிர்ச்சியாக அல்ல,
அமைதியாக. உன் உடல் சற்றே இலகுவாகும். உன் மனம் சற்றே சுவாசிக்கும். நீ சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிம்மதியை உணர ஆரம்பிப்பாய்.